ஓம் சாந்தி 15/9/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் ஆபு, ராஜஸ்தான். நாம் அனைவரும் ஈஸ்வரிய வழிப்படி நடந்து நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் அனைத்தும் நிரம்பி இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். சக்திசாலியான ராஜ்யத்தை நாம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் யாருடைய பார்வையும் பட முடியாது. நம்முடைய வைப்ரேஷன் அவ்வளவு சக்திசாலியாக இருக்கின்றது. ஆகவே எந்த ஒரு எண்ணமும் யாருக்குமே தோன்றாது. நாம் ராஜ்யத்தையும் தர்மத்தையும் ஸ்தாபனை செய்ய வேண்டும். ஆகவே நம்மை நாம் முழு வீச்சில் தயார் செய்து கொள்வோம். இவை இரண்டும் மிகப்பெரிய காரியமாகும். இவை இரண்டிலும் அதிகமான சகித்துக் கொள்ளக்கூடிய சக்தியை நாம் தாரணை செய்வோம். ஆகவே நாம் பெரிய காரியத்தை செய்வதனால் சகித்துக் கொள்ளக்கூடிய தாரணையை நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டும். கள்ளம் கபடமற்ற சிவபாபா நம்முடைய புத்தி என்ற பையை நிரப்பி விடுகின்றார். எந்த குறையும் அவர் வைப்பதில்லை. அனைத்தையும் நிறைத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நாமும் முழுமையான திட எண்ணத்தை உருவாக்குவோம். என்னவென்றால், நமக்குள் அனைத்தையும் நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்று கொடுக்கக்கூடிய வள்ளல் கள்ளம் கபடமற்றவர் அனைத்தையும் விசால ரூபத்தில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். வாங்கக்கூடியவர்கள் கைப்பையை கொண்டு சென்றார்கள் என்றால் எதை கொண்டு வர முடியும்? சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய புத்தியை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். புத்தியில்தான் அனைத்தும் நிரம்பும். ஆகவே அனைத்து கஜானாக்களும் புத்தியில்தான் தாரணை ஆகின்றது. புத்தியில்தான் தாரணை செய்யக்கூடிய சக்தி இருக்கின்றது. அதை சுத்தமாகவும் முழுமையான தூய்மையாகவும் நாம் மாற்றிக்கொள்வோம். வீணான விஷயங்களை சிந்திப்பது, தேவையற்ற எண்ணங்களை உருவாக்குவது, வெறுப்பு, பொறாமை, கோபம், இது போன்ற சிறு சிறு விஷயங்களில் இருந்து உங்களை முழுமையாக விடுவித்துக் கொள்ளுங்கள். அனைத்தையும் புத்தியில் நிரப்பிக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். திடமான எண்ணத்தை உருவாக்குங்கள். என்னவென்றால், அனைத்தையும் கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கின்றார். அவரிடமிருந்து அனைத்தையும் நாம் முழுமையாக பெற்றுக் கொள்வோம். நம்முடைய புத்தி என்ற பையில் அனைத்தையும் நிரப்புவதற்காக வந்திருக்கின்றார். நாம் ஏன் புத்தியை காலியாக வைத்துக் கொள்ள வேண்டும்? சற்று சிந்தித்து பாருங்கள். 63 பிறவிகளாக நாம் அவரிடம் அனைத்தையும் கேட்டுக்கொண்டே வந்தோம். சிறிதளவு அவரிடமிருந்து நமக்கு கிடைத்தது. முழு திருப்தி நாம் அடையவில்லை. இப்பொழுது நம்மை திருப்திப்படுத்துவதற்காக பாபா வந்திருக்கின்றார். பாபா அந்த அளவிற்கு நமக்கு அனைத்தையும் கொடுக்கின்றார். அதன் மூலம் முழு உலகத்திற்கும் நாம் பகிர்ந்தளிக்க முடியும். நாம் அனைவரும் திடமான எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வோம். வரக்கூடிய காலகட்டத்தில் முழு உலகத்திற்கும் அனைத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாரணையை செய்வோம். அனைத்திலும் மிக உயர்ந்த சேவை திருஷ்டியின் மூலமாகவும் வைப்ரேஷன் மூலமாகவும் தான் நடைபெறும். நம்முடைய திருஷ்டி மற்றும் வைப்ரேஷனை சக்திசாலியாக நாம் மாற்றிக்கொள்வோம். அனைத்தையும் நிரப்பிக் கொள்வதற்காக நம்மை நாம் தயார் செய்து கொள்வோம். அனைத்தையும் நிரப்பிக் கொள்வதற்கு யோக அபியாசத்தை செய்வோம். மற்றும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் புத்தியை வைத்துக் கொள்வோம். பணிவுடன் இருப்போம். சிரேஷ்ட சோமான் மூலமாக நம்முடைய எண்ணங்களை மகானாக நாம் மாற்றிக்கொள்வோம். எந்த அளவிற்கு பாபாவின் காரியத்தில் முழுமையான உதவியாளர்களாக நாம் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய புத்தி என்ற பையில் பாபா அனைத்தையும் நிரப்பி விடுவார். ஞான தானத்தின் மூலமாக மற்றும் உடல் பணத்தின் மூலமாக முழுமையாக பாபாவிற்கு உதவிகளை செய்வோம். பாபாவின் காரியத்தில் பயன்படுத்துவோம். பாபாவின் வீட்டிற்கு நம்முடைய பணத்தை கொடுத்த பிறகு ஒருபோதும் அதை பற்றி நாம் சிந்திக்க கூடாது. கொடுத்த உடனே நம்முடைய கணக்கில் அது சேமிப்பு ஆகிவிட்டது. நாம் கொடுத்தோம், அதை எப்படி பயன்படுத்துகின்றார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டாம். நாம் எண்ணங்களை உருவாக்கிய உடனே நம்முடைய கணக்கில் பாபா சேர்த்து விடுவார். எண்ணங்கள் அற்றவர்களாக இருங்கள். நாம் கொடுத்த பணத்தை எப்படி பயன்படுத்துகின்றார்கள் என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் நம்முடைய புண்ணிய கணக்கின் சேமிப்பு குறைந்துவிடும். கொடுத்த உடனே மறந்து விடுவோம். எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் சேவை செய்வோம். எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் சேவை செய்யக்கூடிய ஆத்மாக்களின் புத்தி என்ற பையை பாபா முழுமையாக நிரப்பி விடுவார்.
எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய ஸ்திதி மிகவும் உயர்ந்த ஸ்திதியாகும். ஒரு அழகான அனுபவத்தை செய்வோம். என்னவென்றால், நான் ஆத்மா இருபுருவ மத்தியில் ஜோதி சுரூபமாக இருக்கின்றேன். சூட்சும லோகத்திலிருந்து பாபாவின் கண்களிலிருந்தும் நெற்றியிலிருந்தும் கரங்களிலிருந்தும் எனக்கு வைப்ரேஷன் வந்து கொண்டிருக்கின்றது. பரிணாமத்திலிருந்து நிராகார பாபா சக்திசாலி கிரணங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய ஆத்மா சக்திசாலியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. என்னை சுற்றி சக்திசாலி வாயுமண்டலம் பரவி கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள். எந்த ஒரு பலனை எதிர்பாராமல் நீங்கள் சேவை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய புத்தி என்ற பை எப்பொழுதும் நிரம்பிக் கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.